நமஸ்காரம். நெடியான் என்றால் யாரை குறிக்கும்? நெடு என்று உயரமாக வளர்ந்திருப்பவர். இப்படித்தான் பொதுவாக அர்த்தம் செய்வோம். உயர்ந்தவர், உயரமானவர், இந்த ரெண்டு சொல்லுக்கும் பொருளில் வேறுபாடு உள்ளது. உயர்ந்தவர்னு சொன்னால் பண்பால் உயர்ந்தவர் என்றும் சொல்லலாம். உயரமானவர் என்று சொன்னால் அளவால் உயரமானவர். 6 அடி, 5.25 அடி, 6.25 அடி, அதைத்தான் குறிக்கும். எப்படி இந்த உயர்ந்தவர் உயரமானவர் வேறுபாடு இருக்கிறதோ அதுவாவது சொல்லில் வேறுபாடு. ஆனா நெடியான் என்னும் ஒரு சொல் நெடுவென்று இருப்பவர் உயரமானவர்ங்கிற பொருளையும் கொடுக்கிறது. அத்தோடு நீண்ட காலத்துக்கு மறவாமல் இருப்பவர் என்றும் பொருள் இருக்கிறது. நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி பாசுரத்தில் ஒரு பாட்டில் இப்படி அருளி செய்கிறார். வினைவல் இருள் என்னும் முனைகள் வெறுவிப்போம், சுனை நல் மலரிட்டு நினைமின் நெடியானே. நினைமின், நினையுங்கள், நமக்கு உபதேசிக்கிறார். நம்முடைய வினைகளெல்லாம் தொலைந்து போக வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? சுனை நல் மலரிட்டு, 2 புஷ்பங்கள் 3 புஷ்பங்கள் துளி போதும், தூய மலர்கள், அவற்றை எடுத்து பெருமானுடைய திருவடிகளில் சேருங்கள். மலர் தூவி அர்ச்சித்தல் மிகவும் உயர்ந்த தொண்டு. 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு பூ வாங்க வேண்டும்னு சொல்லவில்லை. எங்கோ கிடைத்த உதிரி பூ, அதுதான் என்னால் இயலும். பணம் கொடுத்து வாங்க முடிந்தவர்கள் வாங்கட்டும். என்னால் இயன்ற வரைக்கும் சிறு சிறு பூக்களை சேமித்து சுனை நல் மலரிட்டு நினைமின் நெடியானே, அந்த பெருமான நினையுங்கோள்னு சொல்லுகிறார். அந்த இடத்தில் நெடியானை நினையுங்கள்னு சொன்னால் பெருமாள் உயரமானவர் தானே, நடு என்று உயரமாக இருக்கிறார். ராமன் 8 அடின்னு சொல்லுகிறார்கள். அப்ப அந்த நெடியவனுக்கு பூ விடுங்கோள்னு சொல்லுகிறாரா? அதுவும் உண்மைதான். ஆனால் அது மட்டும் பொருள் அல்ல. நீங்கள் ஒரு முறை நினையுங்கள், அவன் நெடியான். நீங்கள் ஒரு முறை நினைத்ததை அவர் நெடுங்காலத்துக்கு நினைவில் கொண்டிருக்கிறார். பொதுவாக நாம் ஒரு வங்கியில் கொண்டு போய் வைப்பு தொகை நிதி 1 லட்சம் ரூபாய் போட்டு வைக்கிறோம். ஒரு முறை போட்டுவிட்டால் மாசாந்திரத்துக்கு வட்டி வரும். ஆனால் அதே அந்த நிதியை எடுத்து விட்டால் அப்புறம் வட்டி வராது. நிதி அவர்களிடத்தில் இருக்கும் வரைதான் வட்டி கொடுப்பார்கள். ஆனால் பெருமானிடத்தில் நாம் ஒரு முறை அவரை நினைத்து விட்டுவிட்டாலும் நாம் நினைத்தோம் ஒரு முறை நினைத்தோம் என்பதை அவர் பல ஆண்டுகள் நினைவில் கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆண்டுகள்? நாம் முக்தி அடையும் வரை அவர் நினைவில் கொண்டிருக்கிறார். அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்னு ஆழ்வாருடைய பாட்டு. நமக்கு எப்போதோ ஏதோ நல்லது நடக்க வேண்டும் என்றால் இப்போது நம்மால் முடியும். அதனால் ஒரு அர்ச்சனை செய்து அவரிடத்தில் வேண்டுகோள் வைத்தோம், முக்தி கொடுப்பாய், ஏதோ கேட்கிறோம். நாமே கூட அதை மறந்து விட்டாலும் அவர் மறப்பதே இல்லை. நெடுங்காலத்துக்கு ஞாபகத்தில் வைத்திருக்கிறார், நினைவில் கொள்ளுகிறார். அதுதான் நெடியான். அதனால் இங்கு உயர்ந்தவன் உயரமானவர்ங்கிற சொல் வேறுபாடு கூட இல்லை. நெடியான் உயரமானவர், நெடியான் நெடுங்காலத்துக்கு நினைவில் வைப்பவர். இது தமிழ் பாட்டு. இதே போல சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம் உள்ளது. ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். யாரோ ஒருத்தன் பெருமானை, அவர்தான் விஸ்வரூபன், பிறப்பிலி, நமக்கு ரட்சகன், நமக்கு ஒரே தஞ்சம் என்று நான் ஒருமுறை நினைத்து விட்டால் பின்னர் வராக பெருமாள் சொல்லுவது அகம் ஸ்மராமி மத்பக்தம், நான் அவனை எப்போதும் நினைவில் கொண்டிருக்கிறேன்.
அவனை மோட்சத்துக்கு கூட்டி போகும் வரை நானே நினைத்து அவனை அழைத்து போகிறேன். யாரையும் ஆளை அனுப்பி அவனை கூட்டுவான்னு சொல்லவில்லை. நானே அவனை அழைத்து கொண்டு வைகுந்தத்துக்கு கூட்டி போகிறேன். இப்படித்தான் பெருமான் சொல்லுகிறார். அந்த இடத்துல ஸ்மர்த்தானா நாம் நினைக்க வேண்டும். நினைக்கும் நம்மை சொல்லுகிறது. நாம் அவனை ஒருமுறை நினைத்து விட்டால் அகம் ஸ்மராமி, நான் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். நான் ஒரு முறை பாராட்டினால் எனக்கு திரும்ப ஒரு முறை பாராட்டு கிடைக்கும். ஒரு முறை ஒரு நிமிஷம் ஒருத்தருக்கு செய்த நல்லத்தை அவர் தன் வாழ்நாள் முழுகுவா நினைத்து வைத்துக் கொண்டிருப்பார். பெருமான் அப்படித்தான் நினைவில் கொண்டிருக்கிறார். அதனால் தான் நம்மாழ்வார் சொல்லும்போது, சுனை நல் மலரிட்டு நினைமின் நெடியானே, நீங்கள் ஒரு நிமிஷம் நினையுங்கோள், அவர் நெடுங்காலத்துக்கு நினைவில் கொண்டிருப்பார். இதை விட நமக்கு என்ன தேவை? நம்மால் என்ன கேட்க முடியும்? சரி, ஒரு முறை நினைத்தாலே போதும், அவர் எப்போதும் நினைவில் கொள்கிறார் என்றால், நான் அடிக்கடி நினைக்கிறேனே, நிறுத்தி விடவா? அதான் ஒரு முறை நினைத்தாலே போதுமே. இது ஒரு குதர்க்கமான கேள்வி, வேண்டுமென்றே கேட்கப்படுவது. கண்டிப்பா ஒரு முறை நினைத்தால் போதும். ஆனால் இப்படி சிந்தியுங்கள், நான் ஒரு முறை நினைத்ததற்கே இத்தனை முறை அவர் ஞாபகம் வைத்துக் கொள்வதாக இருந்தால் எவ்வளவு நல்லவர், என்னிடத்தில் எவ்வளவு அன்பு கொண்டவர். அப்ப அவரை தவிர நான் ஏன் மற்ற பேரை பத்தி நினைக்க வேண்டும்? எப்போதுமே அவரைத்தான் நினைத்துக் கொண்டிருப்பேன். அந்த வேகம் வர வேண்டும். ஒரு பொருள் நன்றாக இருக்கிறது, அதை அடிக்கடி பார்க்க வேண்டும் என்று நினைப்போமா? அல்லது மிக நல்ல பொருள் ஒரு முறை பார்த்தால் போதும் நினைப்போமா? போதுமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு எத்தனை முறை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை தானே வரும். ஒரு பூ அழகாக இருக்கிறது, ஒரு மலை அழகாக இருக்கிறது, பனி கொட்டும் மேகங்கள் அழகாக இருக்கின்றன, பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கே இப்படி என்றால் அப்ப எப்போதும் நினைவில் கொண்டிருக்கும் அவரை நாமும் எப்போதும் தானே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.